சகஜமான கதைகளு, சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் காட்டிலிருந்து வீட்டுக்கு விலங்குகள் பாகம் 2. அறிவியல் புனைக்கதைகள் தொகுப்பான இந்த நூலை எழுதியவர் ஜி. சரண் அவர்கள். இந்த புத்தகம் காட்டு விலங்குகளை மனுஷன் எப்படி பழக்கப்படுத்தி வீட்டு விலங்குகள் ஆக்குனாங்கிறத எளிமையான கதை வடிவில் சொல்லியிருக்கு. இந்த புத்தகத்தில் பூனைகள், பன்றிகள், பாரம் சுமக்கும் கழுதைகள், எருமைகள், ஒட்டகம் இவையெல்லாம் ஆதி காலத்திலிருந்து மனுஷங்களோட எப்படி பழக ஆரம்பிச்சதுங்கிற அறிவியல் உண்மைகளை கதை வடிவில் சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானி வீராசாமின்னு ஒருத்தர் இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரம். இந்த விலங்குகள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் வீராசாமி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீராசாமி தென் தமிழகத்தின் பின்தங்கிய கிராமம் ஒன்றில் பிறந்தவர். நன்றாக படித்து 3 முனைவர் பட்டங்களை பெற்று பல்வேறு நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சி கூடங்களில் வேலை பார்த்தவர். விருப்ப ஓய்வின் பேரில் வேலையை விட்டுவிட்டு இப்போது தன்னுடைய பண்ணை வீட்டை ஆய்வுக்கூடமாக மாற்றிக்கொண்டு அங்கேயே ஆய்வு பணிகளை தொடர்கிறார். இந்த வீராசாமி தான் விலங்குகளை பற்றின தகவல்களை உங்களுக்கு சொல்ல போறாரு. இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தின் வடிவமைப்பு செய்தவர் கா. குணசேகரன். அத்தியாயம் 2. கினியா பன்றிகள். பன்றிகளா? செல்லப்பிராணிகள் விற்கும் கடை ஒன்று ஊரில் புதிதாக திறக்கப்பட்டிருந்தது. அவற்றை வேடிக்கை பார்ப்பதற்காக குணா, காழத்தி, சுந்தரி மற்றும் முத்துவேல் வந்திருந்தனர். குணா, அங்க பாரு, எலியை அடைச்சு வச்சிருக்காங்க என்று சொன்னான் முத்துவேல். அதை கேட்ட கடைக்காரர், தம்பி, அது எலிகள் இல்ல, கினியா பன்றிகள் என்றார். அதை பார்த்தா பன்னி மாதிரி இல்லையே என்றபடி அவர்கள் கடையை விட்டு வெளியே வந்தனர். அருகில் இருந்த பூங்காவில் விஞ்ஞானி வீராசாமி அமர்ந்திருப்பதை கண்ட அவர்கள், சார் வணக்கம் என்றனர். வணக்கம், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செல்ல பிராணிங்களோட கடையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தோம். அங்க இருந்து ஒரு பன்னி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்றான் காலத்தி. பன்றியா? ஆமா, கினியா பன்றி. பன்றி என்று அழைக்கப்பட்டாலும் அவை பன்றிகள் அல்ல. அவை எலி குடும்பத்தை சேர்ந்தவை. அவற்றின் இன்னொரு பெயர் கேவி. அப்புறம் ஏன் அதை பன்னின்னு கூப்பிடுறாங்க? அவற்றின் பூர்வீகம் தென் அமெரிக்கா. அவை 16ஆம் நூற்றாண்டில்தான் ஐரோப்பாவிற்கு வந்து சேர்ந்தன. அந்த காலகட்டத்தில் கடல் கடந்து வந்தவற்றை குறிக்க கினியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவை பார்ப்பதற்கு பன்றிக்குட்டிகள் போன்றே இருந்ததால் மக்கள் அவற்றை கினியா பன்றிகள் என்று அழைத்தனர். ஐரோப்பியர்கள் தென் அமெரிக்க காடுகளிலிருந்து பிடித்து வந்திருப்பார்களோ? இல்லை. சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆண்டிஸ் மலைகளில் வாழ்ந்த மனிதர்கள் இவற்றை பிடித்து உண்டு வந்தனர். பிறகு இவற்றை அவர்கள் தங்கள் உணவு தேவைகளுக்கென தங்கள் வசிப்பிடங்களில் வளர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இது சுமார் 7000 வருடங்களுக்கு முன்னால் நடந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். பூர்வகுடி தென் அமெரிக்கர்களிடமிருந்து இவற்றை வளர்க்கும் முறைகளை ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர். இவ்வளோ அழகா இருக்கும், இத தென் அமெரிக்கர்கள் சாப்பிட்டார்களா என்று கேட்டான் முத்துவேல். அழகா இருந்தா அதை சாப்பிடக்கூடாதா என்ன? உண்மையில் மனிதர்கள் இவற்றை காடுகளிலிருந்து பிடித்து வந்தபோது இவை மற்ற எல்லா எலிகளையும் போல சாம்பல் நிறத்தில்தான் இருந்தன. பின்னர் தேர்ந்தெடுத்த இனப்பெருக்கம், இயற்கை தேர்வு போன்றவற்றின் காரணமாக இவை தற்போது இருக்கும் நிறத்தை அடைந்தன. இவ்வளோ சின்ன உயிரினத்தை இறைச்சி தேவைக்காக வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன? மனிதர்கள் ஒரு உயிரினத்தை வீட்டு விலங்காக மாற்ற முயலும் போது அவை எவ்வளவு வேகமாக இனப்பெருக்கம் செய்கின்றன என்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவார்கள். அது தவிர அவை எத்தனை குட்டிகள் போடுகின்றன அல்லது எவ்வளவு எண்ணிக்கையில் குஞ்சு பொரிக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொள்வார்கள். கினியா பன்றிகளை பொறுத்தவரை பிறந்த 4 வாரத்தில் பருவமடைந்து விடுகின்றன. அதோடு ஒரு வருடத்தில் சுமார் 5 முறை வரை குட்டிகளை ஈனுகின்றன என்பதால் மனிதர்கள் தங்களுக்கு தேவையான இறைச்சியை எளிதாக பெற முடிந்தது. பிறகு எப்போது இவை செல்ல பிராணிகளாக மாற்றப்பட்டன? ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்ட சில ஆண்டுகளில் அங்கிருந்து இவை ஐரோப்பாவிற்கு கொண்டு வரப்பட்டன. இவற்றின் உருவம் மற்றும் நிறத்தால் கவரப்பட்ட ஐரோப்பியர்கள் இவற்றை இறைச்சிக்காக அல்லாமல் செல்ல பிராணிகளாக வளர்க்க தொடங்கினர். பின்னர் அவர்கள் இவற்றை உலகம் முழுக்க கொண்டு சென்றனர். இப்போது இதெல்லாம் காட்டுல இருக்கா? ஆமாம், இருக்கின்றன. அதே போல தென் அமெரிக்காவின் கிராமங்களில் இப்போதும் வீடுகளில் இறைச்சிக்கென இவை வளர்க்கப்படுகின்றன.
வீட்டில் எஞ்சும் காய்கறி கழிவுகள் தான் இவற்றிற்கு உணவு. ஒரு குடும்பம் 20 கினியா பன்றிகளை வளர்த்தால் ஒரு மாதத்திற்கு அவர்களுக்கு 4 கிலோ இறைச்சி வரை கிடைக்கும். மிக முக்கியமாக அவற்றின் எண்ணிக்கையும் குறையாது. கொல்லப்படும் எண்ணிக்கையை விட அதிகமான குட்டிகளை அதே காலகட்டத்தில் அவை உற்பத்தி செய்து விடுகின்றன. நம்ம கோழி வளர்ப்பது போல இல்லையா என்று கேட்டான் குணா. ஆமா, நாம கோயில் திருவிழாம்போது கோழி ஆடுகளை பலியிட்டு இறைச்சிகளை பரிமாறுகிறோம் இல்லையா? அதே போல இன்கா நாகரிகம் நடைமுறையில் இருந்தபோது இவற்றை தங்கள் கடவுளுக்கு பலியிடுவது, விருந்துகளில் பரிமாறுவது போன்ற நடைமுறைகள் இருந்துள்ளன. பின்னர் அங்கே கிறிஸ்தவ மதம் பரவிய பிறகு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நடைபெறும் விருந்துகளில் இவற்றின் இறைச்சியை பரிமாறுவது ஒரு சடங்காக மாறியது. அவ்வழக்கம் இன்றும் கூட நீடிக்கிறது. காடுகளில் இருக்கும் கினியா பன்றிகளுக்கும் வீட்டில் இருக்கும் கினியா பன்றிகளுக்கும் என்ன வேறுபாடு? நிறம், உடல் ஆகியவற்றில் ஏற்பட்ட மாறுபாடுகளை தவிர்த்து குணத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பொதுவாக காட்டில் இருக்கும் வளைகளில் சுமார் 20 பெண் கினியா பன்றிகள் இருந்தால் அங்கே ஒரு ஆண் கினியா பன்றி இருக்கும். ஏனைய ஆண்களை அது தனது எல்லைக்குள் வரவிடாது. ஆனால் நாம் வளர்க்கும் ஆண் கினியா பன்றிகள் மற்ற ஆண் கினியா பன்றிகளோடு இணைந்து வாழ பழகியுள்ளன. கடிப்பது, தாக்குவது போன்ற குணங்களும் குறைந்துவிட்டன. நாளைக்கு அப்பாவை கூட்டிட்டு வந்து நானும் ஒரு ஜோடி கினியா பன்றிகளை வாங்கி வளர்க்க போறேன் என்று சுந்தரி சொல்ல அவளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு வீராசாமி அங்கிருந்து கிளம்பினார். கினியா பன்றிகள் பற்றிய தகவல்கள். அறிவியல் பெயர் காவியா போர்சலஸ். மூதாதையர் மோன்செயின் கினியா பிக். அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் 10ற்கும் மேல். இனப்பெருக்க வயதடையும் காலம் 3 மாதங்கள். கர்ப்ப காலம் 59 முதல் 72 நாட்கள். வாழ்நாள் 3 முதல் 8 வருடங்கள். பிறந்து 3 மணி நேரத்திலேயே கினியா பன்றிகள் ஓடும் திறன் பெற்றுவிடுகின்றன. இங்கிலாந்தை சேர்ந்த ஸ்னோபால் என்ற கினியா பன்றி 15 வயது வரை வாழ்ந்து சாதனை படைத்தது. கினியா பன்றிகளோடு வாய்ப்பை பெற்ற ஆட்டிச நிலை குழந்தைகளின் மன இறுக்கம் பெருமளவு குறைகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.